வாட்ஸ்அப் தங்கங்கள் அண்ட் யூடியூப் தங்கங்களுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ சேல் சொல்லியிருந்தோம்ல தீபாவளிக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீயில் 15, 16, 17, 18, 19, 20, 21 இந்த 6 டேஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னெல்லாம் ரெயின்லி சேல் போடுறோமோ அதெல்லாமே ஷிப்பிங் ஃப்ரீயில் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் கலர் கன்ஃபர்மேஷன், குவாலிட்டி பல்ப், அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம தரோன்னு சொல்லி ஸோ என்னென்ன வெரைட்டிஸ் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இப்போ மென்ஷன் பண்ணி இன்னும் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து சேல் போடலை. ஓகே, இன்னும் வாட்ஸ்அப்பில் வந்து சேல் போடலை, இனிமே தான் வந்து போட போகிறோம். 1 ஹவரில் இது பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா யூடியூப்லேருந்து நியூவாக தங்கங்கள் வந்துகிட்டே இருக்க சொல்ல அவங்கள நம்ம சேவ் பண்ணால் தான் அவங்க சேல் என்ன போடுறோங்கிற ஸ்டேட்டஸ் வந்து பார்க்க முடியும். அதனால் ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருக்க தங்கங்களும் சரி, புதுசாக வர்றவங்களும் சரி, என்ன சிஸ்டர் சேவ் பண்ணிட்டேனே ஆனால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேல் போஸ்ட் இன்னும் பார்க்க முடியலையேன்னு வேறு தங்கங்கள் சொல்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, ஏன்னா இவ்வளோத்தையும் நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத அப்லோட் பண்ணி பூவோட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஆர்டர் இது பண்ணவங்களையும் வந்து நம்ம நோட்டில் எழுதி அதுக்கப்புறம் குவான்டிட்டி செக் பண்ணி தான் நம்ம வந்து சேல் வந்து போட முடியும். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு சேல் அப்டேட்டு தான் நாங்கள் கொடுத்துருக்கேன். இன்னும் எதுவும் சேலுக்கு இது பண்ணவே இல்லை. ஸோ பேனிக் ஆக வேணும். சிஸ்டர் என்ன சிஸ்டர் சேல் போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னுமே இது பண்ணலை. ரெட்டு ஜாயெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னுமே போய் நிறைய நான் அப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு பழைய ஆர்டர்ஸ்க்கே. நம்மக்கிட்ட தங்கங்கள் வந்து பல்ப்ஸ் வாங்குறதே குவாலிட்டியாக இருக்குது சிஸ்டர். 100% கலர் கன்ஃபர்மேஷனோட பூவோட அழகாக எடுத்து தரீங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே பார்த்திங்கன்னா காஞ்சு போய் நூஞ்சு போயெல்லாம் இருக்காது. அதே மாதிரி நம்மக்கிட்ட சேல் போட்டு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பேர் போட்டேன்னா அடுத்தடுத்து நீங்கள் மற்ற இடங்களில் சேல் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. தாராளமாக எங்கே வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சவுண்டே இருக்க மாட்டேது. அவங்களெல்லாம் நான் பிளாக் பண்ணிடுறேன். இதை நான் ஓப்பனாகவே தான் சொல்கிறேன் நான். ஏன்னா இதுக்காக நான் போடுற எஃபர்ட் வேறு லெவல். நான் வந்து இதை உங்களுக்கு வந்து மல்டிப்ளை பண்ண வச்சு இதுக்கு பொறுமையாக எல்லா விஷயங்களும் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணி கலர் கன்ஃபர்மேஷனோட சொல்லி நம்ம ஒரு ரேட் போடுறோம். இதை விட 10 ரூபா கம்மி பண்ணி எப்படா சோஃபி ஸ்டீஃபன் வந்து சேல் போடுவாங்க. அதுக்கப்புறம் 10 ரூபா கம்மி பண்ணி நம்மக்கிட்ட இவ்வளோ தான். இதெல்லாம் எனக்கு வர்ற மெசேஜஸ். இது இவ்வளோ தான் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க சிஸ்டர்னு சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் நான் மைண்ட் பண்ணவே இல்லை. இது ஏன்னா ஏன் இன்னும் சேல் போடலை, ஏன்னா அந்த ப்ரைஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ப்ளீஸ் நான் சொல்கிறேன், எனக்கு டைம் எடுக்கும். பாருங்கள் வாஷ் பண்ணி இது என்ன வெரைட்டிடா? வின்டர் ஸ்வீட்டு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள் 10 ருபீஸ்க்கு யாராவது இப்படி கொடுப்பாங்களா சொல்லுங்கள்? வின்டர் ஸ்வீட்டு ஃபுல்லாகவே அந்த ஃப்ளார் எங்கடா புதுசாக பூத்துருக்க ஃப்ளார் இருந்தா இருக்குல்ல, இங்கே பாருங்கள் வின்டர் ஸ்வீட் இது. ஸோ சேல் அப்டேட்டு தான் இது. தொட்டியாக வச்சு வளர்த்து அது பூத்ததுக்கப்புறம் கலர் கன்ஃபர்மேஷன். இப்போ இந்த தொட்டி ஃபுல்லாக இனிமேல் தான் நான் எடுக்க போகிறேன். அதேமாரி நோங் சம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கப் ஷேப்பில் அவ்வளோ வெரைட்டி. இது நான் ஒரு 6 மாதம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது இப்போ பாட் ஃபுல்லாகிடுச்சு. இதை நான் என்ன பண்ணணும், அமுத்தி எடுத்து இதோட பல்ப்ஸை ஃபுல்லாக எடுத்து வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் வந்து தர முடியும். ஸோ கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். நான் தான் சொல்லிட்டேன் 15லேருந்து 21 வரைக்கும்னு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். எல்லாருக்குமே வந்து நான் வந்து ஆர்டர் எடுப்பேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஒருவேளை குவான்டிட்டி ஆஃப் பல்ப்ஸ் நம்மக்கிட்ட வந்து குறையுது அப்படின்னா வேறு வெரைட்டிஸ் உங்களுக்கு தர மாதிரி பார்ப்போம் நம்ம. ஸோ டோன்ட் வரி. அப்புறம் இன்னொரு விஷயம், பழசு ஆர்டர் போட்டிருக்கீங்க இல்லையா, ஆஃப்டர் தீபாவளி தான் நான் டிஸ்பேச் பண்ண போகிறேன். அதனால் பேனிக்காகவே வேணாம். மறந்துட்டேன்னா ஒரு ரிமைண்டர் மட்டும் கொடுத்தா போதும். மறந்துட்டா ஒரு ரிமைண்டர் மட்டும் கொடுத்தா நீங்கள் இது பண்ண லேட் பண்ணுறீங்க சிஸ்டர், ஐ பாட் சம்வேர், நோ ப்ராப்ளம், வாங்கிக்கலாம். ஏன்னா நான் வந்து அவசரமாக சேல் போட்டு ஏனோ தானோலாம் வந்து பண்ணவே முடியாது. ஒரு வெரைட்டி பையமா இதை அப்லோட் பண்ணிடலாமாடா? அப்படி பண்ணிடலாம்ல. ஆக்சுவலி லாங் வீடியோ பண்ணுற ஐடியாலே இல்லை நான். பட்டு ஓகே இருங்க, இதை அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். எடுக்க முடியாதா? அப்படி இருக்கும்போது பூ பிஞ்சு போயிரும்ல. ஆமாம், எனக்கு வந்து அந்த அவசரமாக போடுற சேல்லாம் சுத்தமாக பிடிக்காது. கொஞ்சமாவது பொறுமையாக இது பண்ணுறவங்க மட்டும்தான் வாங்கிக்க முடியும். சிஸ்டர் நான் பேமெண்ட் போடுறேன், எனக்கு ஏன் இது பண்ண மாட்டேன், பேமெண்ட் போட ரெடியாக இருக்கேன் சிஸ்டர், ஆனால் ஏன் சிஸ்டர் வாங்க மாட்டேங்கிறீங்க, ஆர்டர் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு எடுத்து எல்லாம் வாஷ் பண்ணியெல்லாம் வச்சு இது பண்ணிட்டு குவான்டிட்டி பார்த்துட்டு தானப்பா நான் இது பண்ண முடியும். என்னடி தங்கமே, ஏன் அப்பா இங்கே பாருங்கள், கீழே போக இடமே இல்லை. ஐயோ பூவை கூட நான் ஃபோட்டோ எடுக்கல ஒழுங்கா. எடுத்தனா இது பூவை மட்டும் அப்படி அந்த பல்பை மட்டும் பிச்சு எடுத்துட்றியா? அம்மா பல்பு சைஸாக பாரு, வேறு லெவலில். இது ஃபுல்லாக அப்லோட் பண்ணி வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் இப்படி பாருங்கள் அழகு வெரைட்டி நோங் சொம்பு. பின்னாடி ஃபுல்லாக ப்ராட் பெட்டல்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குல்ல. ஓகே இங்கே பாருங்கள், இதெல்லாம் லாஸ்ட் வீக் வந்து நம்ம சேலுக்கு வந்து இன்னொரு ஒரு பாட்டில் வின்டர் ஸ்வீட் இது பண்ணி ரீபாட் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். அவங்க அதுக்குள்ளே வந்து பூத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா
எஸ்ப்பா இது நாங்கள் உட்கார்றதுக்கான இடம் இங்கே பாருங்கள். இந்த பாட்டை வந்து அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி நிறைய இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருந்தால் போதுங்க. பாருங்கள், வின்டர் ஸ்வீட் 10 ரூபா, தீபாவளி சேல் 10 ரூபா. பட் இது வந்து மினிமம் ஆஃப் ஆர்டர் வந்து 3 பல்ப்ஸு. மினிமம் ஆஃப் ஆர்டர் வந்து 3 பல்ப்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, கொத்து கொத்தா சூப்பராக அந்த மாதிரி பிங்க் இதில் இப்படி பூத்தா எப்படி இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கா. பிங்க்கு ஸ்டார் அதே மாதிரி இங்கே பாருங்களேன், பிங்க்கு ஸ்டாரு நேற்று இது இப்போ இன்றைக்கி வந்து பூத்திருந்தது மொட்டு. நேற்றுக்கு அந்த வீடியோ ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். பூத்திருந்த அந்த பூவை வந்து தனித்தனியாக கட் பண்ணேன். அந்த ஸ்டாக் இருக்கிறது தான் இது. இங்கே பாருங்கள் இது. ஸோ நம்பிக்கையாக இருந்தால், கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இது வந்து டொராண்டுட்டு பூத்திருக்க பூவோட சைஸ் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. எங்கே பாருங்களேன், இதோட இன்னொரு ஒரு இது இருந்துச்சே, பிங்க் ஸ்டார் தான். இங்கே பாருங்களேன், பிங்க் ஸ்டார் பூத்திருக்கிற பூவை பாருங்கள். இங்கே பாருங்கள் அந்த பூ, அதோட சைஸு பல்பு இவ்வளோ பெருசு தான் வரும், இவ்வளோ பெருசு தான் வரும். அதுவே 10 ரூபா வின்டர் ஸ்வீட்டு. இங்கே பாருங்கள். அதனால் பல்பு சைஸை கம்பேர் பண்ணாதீங்க தயவுசெய்து. இது 10 ரூபா தான், ஆனால் அது எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து இதில் வந்து சைடு பல்புன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் பூத்துருச்சு, இருந்தாலும் சொல்கிறேன் நான். இதை விட இவ்வளோ பெருசாலாம் ஒரு வின்டர் ஸ்வீட். பட் இது பாருங்கள், பூத்திருந்தாலும் இவ்வளோ பெருசு தான். பக்கத்தில் இன்னும் பல்ப்ஸ் வந்து செப்பரேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், பூத்திருக்க பல்பு இன்னொன்று எடுக்கிறேன் பாருங்கள். வின்டர் ஸ்வீட் பிங்க் ஸ்டார் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இவங்க வந்து ஃப்ளோரா லவ். ஸோ டொராண்டுட்டும் சைஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ரராயும் அப்படி தான்ப்பா இருக்கும். ரராயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். பிங்க்கு ரராய் இந்த இருக்கா. ஆமாம், ரராய் பூத்துருக்குறதுங்கடா. எல்லாமே பூத்திருந்தது தான். ரராய் எப்படி இருக்கா. கான்வான் பாருங்கள், கான்வான் எப்படி இருக்குது பாருங்கள். இவங்க யார், சக்கூராஸ்னோ அங்கே திக்காக மொத்தமாக அப்படி வருவாங்க. பிங்க் இம்ப்ரெஷன் பாருங்கள், வேறு லெவல் பல்புங்க பாருங்கள். இதெல்லாமே ப்ரைஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் 8973385884க்கு வாட்ஸ்அப்பில் வரணும். இதெல்லாம் குவான்டிட்டி 1 2 3 4 5 6 7 8 9 10 வச்சுருக்கேன்னா 10 மெம்பர்ஸ் இது பண்ணிட்டாங்கன்னா அது சோல்ட் அவுட் தான். அது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து பிங்க் பட்டர்ஃப்ளை போட்டிருந்தோம். இப்போதைக்கு 5 எடுத்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் எடுக்கணும். மல்டி ஆரஞ்சு அது மாதிரி பாருங்கள், பெரிய பூவாக இருக்கும் மல்டி ஆரஞ்சு. பாருங்களேன், ஃப்ளோ பெருசு. நம்ம எடுக்கும் போதே அந்திரிச்சு இந்த இடம். இந்த பாருங்கள், இந்த பல்பு எடுக்கும் போதே இந்த இது அந்திரிச்சு, அதனால் இப்படி வச்சுருக்கோம். மல்டி ஆரஞ்சு. ஓ மை காட், இதை சொல்ல மாட்டேனே. இது என்னது, ஒயிட் லக்கி. இதை பாருங்க தங்கங்களா, சுற்றி போடு. ஒயிட் லக்கியை பாருங்கள். எம்மா இதை பிரிமா, அம்மா இதை பிரிக்கணுமா. இங்கே ஒரு கூறு இருக்கா இப்படி இருக்கும்போது அப்புறம் நான் உங்களுக்கு அப்புறம் ஆஃபர் போடாமல் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள். கடவுள் அபரிமிதமாக நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்ம தங்கங்களுக்கு நம்ம கொடுக்கணும், அவ்வளவே தான். இந்த அங்கே பாருங்கள், அலசுறது பாருங்கள். அலசு இன்னொரு தடவை அழகாக இருக்குது, புல் அலசுற மாதிரி. அது என்னதுடா, நோன்மாயா. இது நோன்மாய் இல்லை, நோங் சம்பு. கொஞ்சம் கீழே இருக்குது, கேமரா கீழே இருக்குது. அலசு விவசாயத்தில் எதுவும் அலசுவாங்கல்ல, அது மாதிரி அலசு அழகாக இருக்குது, நாற்று அலசுற மாதிரி. ஸோ அதனால் லேட் ஆகும்ப்பா, ஓகேவா. நான் கொஞ்சம் ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் புதுசாக வரவங்களுக்கு பேரை நோட் பண்ணிக்கிடுவேன். ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு நீங்கள் பேரை மட்டும் டைப் பண்ணி ப்ரைஸை டைப் பண்ணி வைங்க. ஏன்னா டக்குன்னு ஸ்டேட்டஸில் டெலிட்டும் பண்ணிவிடுவேன் சோல்ட் அவுட்டுனா. அதனால் ப்ரைஸை நோட் பண்ணிக்கோங்க, பேரை நோட் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா 22 23 தான் டிஸ்பேட்ச் பண்ண போகிறோம். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் பொறுமையாக இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. போய் தீபாவளிக்கு போய் முறுக்கெல்லாம் சுட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா இது பண்ணலாம், ஓகேவா. இதில் சில இதுக்கு ப்ரைஸ் போடாமல் இருப்பேன், பூ போடாமல். அதுக்கு இப்போ நான் ப்ரைஸ் பூ போட்டுருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.